சொல்கிறீங்க ஏதாவது ஒரு விவசாயத்தில் நம்ம விஜய் சார் ஒரு மிங்கிள் பண்ணால் ஒரு கான்ட்ரவர்சி வரும்னு என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க. அந்த விவசாயி இடம் கொடுக்கலை என்றால் இன்றைக்கு தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகம் இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி ஆகிருக்காது, ப்ரொபகண்டா ஆகிருக்காது. இப்போ பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படங்களே ஓடுறது இல்லை. நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம். என்ன காரணம் அப்படின்னா கதை கிடையாது. நம்ம லேட்டஸ்ட்டாக கூட நிறைய படங்கள் நம்ம பார்த்தோம், சொல்ல விரும்பலை. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதை ஸ்ட்ராங்கான கதை. பரமன் நிச்சயமாக ஒரு நல்ல திரைப்படம். இதுக்கு நிச்சயமாக அவார்டு கிடைக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நடிகருக்கும் கிடைக்கும், இயக்குனருக்கும் கிடைக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். பரமன் ஒரு வரியில் சொல்லணும்னா, இன்றைக்கு நம்ம நாட்டில் முதுகெலும்பாக இருக்கிற விவசாயம், அந்த விவசாயத்தை பற்றின ஒரு கதை. அதாவது இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஹைவேஸில் ஒரு இறந்து போனவருடைய ஃபோட்டோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கதையோட ஒரு திரைப்படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங் அது சொல்ல முடியாது. நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். ஒரு நல்ல திரைப்படம். அது இப்போ பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படங்களே ஓடுறது இல்லை. நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம். என்ன காரணம் அப்படின்னா கதை கிடையாது. நம்ம லேட்டஸ்ட்டாக கூட நிறைய படங்கள் நம்ம பார்த்தோம், சொல்ல விரும்பலை. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதை ஸ்ட்ராங்கான கதை. ஸ்க்ரீன் பிளே அருமையாக பண்ணியிருக்கிறாரு இயக்குனர். ஏன்னா அந்த இயக்குனரோட முந்தின படத்துலேயும் நான் நடிச்சிருக்கிறேன். கால்ஸ் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அதுலேயும் நான் நடிச்சிருக்கிறேன். இதுலேயும் நான் ஒரு சின்ன வேஷம் நான் அதில் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் குட் அண்ணன் சுப்பிரமணியன் மிக பிரமாதமான ஒரு நடிப்பு. நிச்சயமாக அந்த படத்துக்கு, இந்த கேரக்டருக்கு அவருக்கு அவார்டு கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரமாகவே அவர் வாழ்ந்திருக்கிறார். ஒவ்வொரு அதாவது ஒரு நடிகர் பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அந்த அந்த டைலாக் டெலிவரி மாடுலேஷன் ஆகட்டும், விடுற மூச்சு, அதை கூட இயக்குனர் இந்த படத்தில் பார்த்து 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 சீன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. டப்பிங்கில் மெனக்கிட்டு இருக்கிறாரு. அது நல்லாவே தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலோ கந்தசாமி அண்ணா அவருடைய கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. வையாபுரி அண்ணா நம்ம நகைச்சுவாக பார்த்த அந்த வையாபுரி அண்ணா இதில் ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. டோட்டலாக நம்மளுடைய பெரியவர் பலகருப்பை அண்ணன் எப்போதுமே அரசியல்வாதி வேடம் அப்படின்னாலே பிச்சு உதறுவார். இதுலேயும் அருமையாக பண்ணியிருக்கிறாரு. இன்ஃபினிட்டி பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. சபரிஸ் அதை இயக்கியிருக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு மியூசிக் மிக அருமையாக பண்ணியிருக்கிறார். அதை அப்படி தூக்கி செகண்ட் ஹாஃப்லலாம் அப்படியே பிஜிஎம் அப்படி தூக்கி நிப்பாட்டியிருக்கு. அதே மாதிரி எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த வேலைகள் டெக்னீஷியனும் சரி, நடிகர்களும் சரி சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமாக மீடியா ஒரு நல்ல படத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். இந்த படத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். சார் இது சார் ஒரே ஒரு நிமிஷம், தப்பா நினச்சிக்காதீங்க. இது இந்த படத்துக்கான விஷயம். அதை நம்ம தனியாக பேசலாம். நன்றி. சார் அதாவது படம் ஓடலை அப்படின்னா ரிவ்யூஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நியாயமே கிடையாது. அதாவது ரிவ்யூஸ் எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ சோசியல் மீடியா நிறையா வந்துச்சு, உடனே ரிவ்யூஸ் எடுத்து உடனே போடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. படம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஓட தான் போகுது. ரிவ்யூஸ் கொடுக்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை இப்போது நீங்கள் எது கேட்க வரீங்கன்னு, இப்போ விக்கிரவாண்டியில் விவசாயிகள்லாம் நிலம் கொடுத்தாங்க. விஜய் சாருக்கு மாநாடு நடத்துறதுக்கு நிலம் கொடுத்தாங்க. நிலம் கொடுத்தவங்களுக்கும் சார் இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்கள கூப்பிட்டு கௌரவிச்சு எல்லாமே பண்ணாங்க. முக்கியமாக அந்த பந்தல் அமைச்சருக்கு மோதிரம்லாம் போட்டாங்க. ஸோ அவங்க விவசாயிகள் சப்போர்ட் பண்ணாங்கங்கிறதுக்காக அவர் விஜய் சார் சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால் நீங்கள் கேட்குறீங்க விவசாயிகளுக்கு கான்ட்ரவர்ஷியாக ஏதாவது நம்ம பதில் சொல்லுவோம் அப்படின்னு. நிச்சயமாக கிடையாது. நானே விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் தான். ஏன்னா நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணவன் தான். யூரியானா என்ன, டிஏபினா என்ன, பொட்டாசியம்னா என்னெல்லாம் தெரியும். எத்தனை களை எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். எத்தனை மரக்கா வதப்பாடுக்கு எவ்வளோ விதை நெல் போடணுங்கிறது தெரியும். ஏன்னா நம்மலாம் விவசாயத்திலேருந்து வந்தவங்க தான். இங்கே இப்போ கிராமத்துலேருந்து இப்போ நம்ம சிட்டிக்கு வந்துட்டோம்.
ஸோ நம்ம வந்து விவசாயம் தெரியும். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஏதாவது ஒரு விவசாயத்தில் நம்ம விஜய் சாரை ஒரு மிங்கிள் பண்ணால் ஒரு கான்ட்ரவர்சி வருமேன்னு என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க. அதாவது அதான் பரமன் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல திரைப்படம். இதுக்கு நிச்சயமாக அவார்டு கிடைக்கும். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. நடிகருக்கும் கிடைக்கும், இயக்குனருக்கும் கிடைக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒரு சில ஹீரோக்கள் வந்து இந்த மாதிரியான மூவியை சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்காங்க. நல்ல படம் கூட சோசியல் மீடியாவில் வந்து பதிவே பண்ணது ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ ஒரு மூவியை வந்து சுமாரான மூவியை வந்து எத்தனையோ பேர் வந்து நான் சூப்பராக இருக்கு வரைஞ்சி கட்டிட்டு வராங்க. இந்த மாதிரியான மூவியை வந்து ஒரு ஸ்டார் ஆர்டிஸ்ட் கூட பாருங்கள் சூட வர மாட்டேங்காங்க சார். என்ன காரணம்? இல்லை அதாவது இப்போ பொதுவாகவே வந்து நம்ம வந்து சினிமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடிக்கிற படத்தை பற்றி தான் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்களே தவிர அடுத்த நடிகர்கள் நடிக்கிற படத்தை பற்றி சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து அதுதான் பதில். இது வந்து நிச்சயமாக வந்து பெரிய நடிகர்கள் பார்த்தவாங்கன்னா பாராட்டுவாங்க. ஏன்னா சூப்பர் குட்டான சுப்பிரமணியன்னா நான் சொன்ன மாதிரி தான் அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அள வச்சிட்டார். அது அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ். அதெல்லாம் வந்து அது பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, சின்ன நடிகராக இருந்தாலும் சரி, சினிமாவை நேசிக்கின்ற எந்த ஒரு கலைஞனும் இந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அது அவங்கள பற்றி நம்ம என்ன சொல்கிறது, அவ்வளோதான். என்ன தான் வந்து நம்ம சினிமாவில் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் 200 கோடி 250 கோடி சம்பளம் வாங்கினாலும் இன்றைக்கு இந்த தமிழக அரசியலில் அந்த விவசாயி தான் விஜய் சாருக்கு வந்து அந்த இடத்த கொடுத்துருக்கிறாரு. நான் தான் அப்புறம் கொஸ்டின் கேட்டார். இந்த பரமன் அப்படி அந்த விவசாயத்தை பற்றின கதை அதுதான் லிங்க்கு. ஏன்னா நான் வந்து பேசினா கூட எதுவும் தப்பாயிருமோன்னு நினச்சேன். அந்த விவசாயி இடம் கொடுக்கலை என்றால் இன்றைக்கு தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகம் இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி ஆகிருக்காது, ப்ரொபகண்டா ஆகிருக்காது. ஸோ அதுக்கு காரணம் அந்த விவசாயமும் தான். நன்றி. அவர் அரசியல் இப்போ தானே வந்திருக்காரு. இதுக்கு அப்புறம்லாம் பார்க்கணும்.